வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லைஃப் லெசன்ஸ். நீங்கள் ஒரு ஒர்க்கிங் நியூ அம்மா, உங்கள் குழந்தைய பார்த்துக்க யாருமே இல்லையா? உங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கணும், உங்களோட ஜாபும் சேவ் பண்ணிக்கணும், உங்களோட குழந்தையும் நல்லா வளரணுமா? அப்போனா நம்மளுக்கு இருக்கிறது 2 ஆப்ஷன் தான். ஒன்று பேபி சிட்டர் அப்பாயிண்ட் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா டே கேருக்கு குழந்தைங்கள அனுப்புறது. இப்போது பேபி சிட்டர் நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணிங்கன்னா அதில் என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குன்னா, சப்போஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் தனி ரூமில் ஒர்க் பண்ணுறீங்க, இன்னொரு தனி ரூமில் குழந்தைய பார்த்துக்குறாங்க பேபி சிட்டர் அப்படின்னா, அவங்க ஏதாவது அழுதாங்க, குழந்தை ஏதாவது அழுதாங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. எதுக்கு அழுகிறாங்க, குழந்தைய நல்லா பார்த்துக்க மாட்டுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதே உங்களுக்கு திங்கிங் போகும். நீங்கள் அடிக்கடி போய் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்கள ரிலேபிளாக நம்ப முடியாது. நம்மளால் நம்பிக்கையான ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே கிடைச்சாலும் அவங்க குழந்தை ஏதாவது அழுதுதுன்னா நம்மளால் ஒர்க்கில் நம்மளால் ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு லேர்னிங்னு ஒன்றுமே இருக்காது. குழந்தைங்களுக்கு பேபி சிட்டர் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டுவாங்க, குளிக்க வைப்பாங்க, ட்ரெஸ் மாற்றி விடுவாங்க, அவங்க ட்ரெஸ் துவைச்சி போடுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே சொல்லித்தர மாட்டாங்க. அவங்க அந்த ரூம்லேயே அவங்க சும்மா கத்திக்கிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு அது மட்டும்தான் இருக்கும். லேர்னிங்னு ஒன்றுமே இருக்காது. அது மாதிரி இப்போது அந்த பேபி சிட்டர் அன்பிளான்டாக லீவ்ஸ் அடிக்கடி எடுக்கிறாங்க அப்படின்னா, உங்களால் ஒர்க்கில் அடிக்கடி உங்களாலேயும் லீவ் கேட்க முடியாது. பேபி சிட்டர் வரல அப்படின்ற அதே ரீசனை சொல்லி அடிக்கடி உங்களாலேயும் லீவ் கேட்க முடியாது. இன்னும் பேபி சிட்டரே டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுவே டே கேர்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் காலையில் எல்லாமே ரெடி பண்ணி குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டா போதும். அவங்க எல்லாமே மேனேஜ் பண்ணிக்குவாங்க. குழந்தைய மானிட்டர் பண்ணுறாங்களா, கரெக்டாக பார்க்குறாங்களான்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டே பார்த்துக்குருவாங்க. அவங்க குழந்தைய தேவையானது சாப்பாடு விட்டுறது, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே அவங்க ஸ்கூல்லேயே பார்த்துக்குருவாங்க. மற்ற குழந்தைங்களோட மிங்கிள் ஆகும்போது, சப்போஸ் உங்கள் குழந்தைக்கு பேச்சு வரலைன்னா கூட மற்றவங்க குழந்தைங்களோட மிங்கிள் ஆகும்போது அவங்களுக்கு பேச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு நிறையா ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுப்பாங்க அங்கே. ஸோ அதனால் சில விஷயங்கள்லாம் அவங்களால கற்றுக்க முடியும். அவங்க லீவ்ஸ் கூட பப்ளிக் ஹாலிடே அப்போ தான் அவங்க லீவ் விடுவாங்க. ஸோ நம்மளால் அன்பிளான்ட் லீவ்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்காது. ஸோ பிளான்டு லீவ்ஸ் பப்ளிக் ஹாலிடே அப்போது நம்மளுக்கும் ஒர்க்கில் பப்ளிக் ஹாலிடே இருக்கும். ஸோ அதனால் நம்ம மேனேஜ் பண்ண முடியும். சப்போஸ் பப்ளிக் ஹாலிடேக்கு டே கேரில் லீவ் விடுறாங்க, நம்மளுக்கான ஒர்க் இருக்குது அப்படின்னா நம்ம சொல்லி எக்ஸ்கியூஸ் கேட்க முடியும். இங்கே லொக்கேஷனில் பப்ளிக் ஹாலிடே, அதனால டே கேர் லீவு, ஸோ அதனால் எனக்கு ஆப்ஷனல் லீவ் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டே கேர்னாலும் சரி, பேபி சிட்டர்னாலும் சரி, நம்மளுக்கு ஒரு வருத்தம் இருக்கும். நம்ம குழந்தைய நம்மளால் பார்த்துக்க முடியலையே அப்படின்னு சொல்லி அந்த வருத்தம் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம எமோஷ்னலாக திங்க் பண்ணுறத விட ப்ராக்டிக்கலாக நம்ம திங்க் பண்ணுறது தான் எப்போவுமே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்ம ஃப்யூச்சரில் நம்ம எடுத்த டிசிஷன் இருந்துச்சு நம்ம கண்டிப்பாக ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதனால் ஃபீல் பண்ணாமல் ஒரு 2-3 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஏரியாவில் நல்லா டே கேர் எது நல்லா விசாரித்து நல்ல ரேட்டிங்காக இருக்குது, நல்ல ஒப்பீனியன்ஸு அக்கம் பக்கத்தில் நல்ல ஒப்பீனியன் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த டே கேருக்கு கண்டிப்பாக உங்கள் குழந்தைய அனுப்பி வைங்க. எப்படியா இருந்தாலும் ஒரு 3 இயர்ஸ் மேலே குழந்தை ஸ்கூல் போகிறது தான் இருக்குது. ஸோ இப்போலேருந்தே நம்ம அனுப்பும்போது அவங்களுக்கு அது நியூவாக தெரியாது. ஸோ அடம் பிடிக்க மாட்டாங்க. உங்கள் குழந்தை ரொம்ப சின்னது, 7 மந்த்ஸு 8 மந்த்ஸு அப்படி தான் இருக்குது அப்படின்னா கூட சில டே கேரில் சின்ன குழந்தை கூட அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி விசாரித்து நல்ல ரேட்டிங் இருக்குது, நல்ல ஒப்பீனியன், நல்லா அக்கம் பக்கம் நல்லா விசாரித்து நல்லா ஒப்பீனியன் கொடுக்குறாங்க அப்படின்னா மட்டும் அந்த டே கேரில் சேர்த்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பேபி சிட்டருங்கிறது அந்தளவுக்கு நல்ல ஆப்ஷனாக எனக்கு தோணலை. நீங்கள் டே கேர் அனுப்புறது நல்ல ஆப்ஷனாக இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.